நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? தடைப்படுறதுன்னா பனங்கல்லுக்கு அது வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. பனங்கல் பொறுத்த அளவுக்கு வயிற்றுல வந்து எந்த கிருமி இல்லாத ஏரியா கிளீனாக தானே இறக்கி தராங்க. இது வந்து என்ன கூட என்ன கலக்குறாங்கன்னு தெரியல, கலந்து கொடுக்குறாங்க. ஓகே மட்டுங்கும்போது டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே அதை மட்டும் பேன் பண்றாங்க. ஆமாம், இப்போ தான் விவசாய பணங்கள் வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பேன் பண்ணுறது தப்பு. லைட்டாக மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் அப்ரூவ் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்டெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க, நம்மள்தையும் அப்ரூவ் பண்ணலாம். கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு பதிலாக இது பண்ணலாம். இது நல்லது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கு பதிலையும் இது பண்ணலாம். ஆமாம் மருத்துவ இருக்குங்க. ஆமாம், அதுக்கு அப்போ தான் பணங்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆமாம். கல்லூரி பணங்கள் குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பரிந்துரை கொடுத்தது நம்ம ஸ்டேட்டில் மட்டும் அதை பேன் பண்ணிடுறாங்க. அது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? அதுக்கு கல்லுலாம் கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதெல்லாம் உடம்பு நல்லது தான். ஏண்ணே? அது எல்லாமே இயற்கை பொருள் தானே, இயற்கை இதுலேருந்து வர்றது தானே. ஓகே ஓகே. சாராயம் மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, இப்போ என்ன சொல்ல? ஓகே ஓகே. நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? கல்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. கவர்மெண்ட் இருக்குது. அப்போ இது சாருக்கு பாட்டில் குடிக்கிறது அது பிரச்சனை இல்லையா? அது ஒன்றா உடம்பு நல்லதா? ஆமாம், கெட்டது தான். கெட்டது தான். அத்தையும் தடுக்குவோம், அத்தையும் தடுக்கலாம்ல. ஆமாம், எல்லாத்தையும் பாட்டு அத்தையும் பாட்டு. ஓகே, தடை பண்ணுறது தான் வேலை. அப்படி பார்த்தா ஆமாம், தடை பண்ணுறது தான் வேலை. விட்டுட்டு நீங்கள் தடை பண்ணுறது. அப்போ பணங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு தான். ஆதரவு தான். ஓகே, தேங்க்யூ. இப்போ கிராமத்தில் என்ன மக்கள் குறைகிறாங்கன்னா, இப்போ பனைமரம் ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. நீங்கள் இது பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. வேலை கல் உற்பத்தினா பணம். அதே மாதிரி தென்னை மரம் எப்படி நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரமே வந்துட்டு பனை மரம். அதில் எவ்வளோ இருக்குது. எப்போ கருப்பட்டி இருக்குது, அதுலேயும் ஏட்டு அது அத்தனையுமே அது பயணம். இந்த 2 மரமே வந்து முக்கியமான மரம். இது நம்ம ஸ்டேட்டுக்கு பனங்கல் கொண்டு வரதுக்கு நீங்கள் பனங்கல் தென்னைகள் ஆதரவு உண்டு. பனங்கல் தென்னங்கல் வரணும். சாமானிய மக்களாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? ஆமாம், சாமானிய மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? தடைப்படுறதுன்னா பனங்கல்லுக்கு அது வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. பனங்கல் பொறுத்த அளவுக்கு வயிற்றுல வந்து எந்த கிருமி இல்லாத இந்த கல்லுங்க இதெல்லாம் இருந்தால் எது இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். அது இயற்கையாக வர்றதுனால. இது நார்மலாக இந்த ஒயின் ஷாப்பில் அதெல்லாம் குடிதான் அது வந்து கெடுதல் தான். அது கெமிக்கல் ஃபால்ட். ஆனால் இது இயற்கையாக வர்றதுனால எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, இது பேன் பண்ணுறதுனால எங்கள் பனைமரம் ஃபுல்லாகவே வெட்டப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேன் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. பேன் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அது வந்து மக்களுக்கு நல்லது தான். கல் பொறுத்த அளவுக்கு மக்களுக்கு சின்ன குழந்தையும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம், லேடிஸும் குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். இந்த காலத்தில் அதுதான் ஃபஸ்ட்டு. இயற்கையாக வந்ததுனால ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு அதுதான். இப்போ ஒயின் ஷாப்புங்க இதெல்லாம் வர்றதுனால ஹெல்த்து கெட்டு போகிறதுக்கு மக்களுக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பணங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? கன்ஃபார்மாக ஆதரவு தருவோம். அதுக்கு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஆதரவு தரமாட்டாங்க, ஆனால் பணங்களுக்கு கன்ஃபார்மாக ஆதரவு தருவாங்க. ஓகே ஓகே. என்ன பேசுகிறாங்கன்னா, போதை மருந்து கலக்குறாங்க. போதை மருந்து கலந்தா நம்ம கவர்மெண்ட் நாங்கள் தடை பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் கலக்காம இருந்தால் நாங்கள் விற்போம்ல. அது கலக்கிறாங்கன்னா அது வேணா கட்டுப்படுத்தலாம். கவர்மெண்ட்டு கலக்கிறாங்கன்றது கட்டுப்படுத்தலாம். ஆனால் வந்து அது வந்து தடை பண்ணுறது வேஸ்ட். தடை பண்ணால் அதுக்கு அங்கே போடுவாங்க. அந்த இதில் இருக்கவங்க அதை தான் பார்ப்பாங்க. இப்போ காய்ச்சி இருக்கிறவன் இங்கே போவான். இல்லை அது வந்து கள்ளக்குறிச்சியில் எப்படி செத்தானுங்க, கம்மியாக குச்சி செத்து போடணும். அது மாதிரி தான் எல்லாம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தடை பண்ணுறாங்க, அது சரியாக எப்படி தப்புங்களா? தடை பண்ணுறாங்கன்னா இவனுங்க எது கூட இருக்கிறவெல்லாம் அது சரியில்லை, உடம்புக்கு கெடுது, அது கெடுதுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, அவங்க பேர் எடுக்கணும்ல. அது ஏதாவது ஒரு சொல்லணும். கவர்மெண்ட் எது பண்ணாலும் அதை சொல்லி அதை நிறுத்தின்னு அவங்க நல்ல பேர் எடுத்துக்குது. அதுதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கவர்மெண்ட் ஓடுது, எந்த கவர்மெண்ட் வந்தாலும். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, லேடிஸ் கொடுக்குறாங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க? சொந்த காசாக கொடுப்பா? எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொடுக்க முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது நீங்கள் சொல்கிறீங்க, அதை தடுக்கிறது தானே நீங்கள் இருக்கீங்க. அது கூட வாழ்வாதாரம்னா வீட்டுக்காரர் குடிச்சானே இப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, இல்லைண்ணே, பணங்கள் குடிக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேன் பண்ணுறீங்க, உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுது, அது தெரிஞ்சு ஏன் பேன் பண்ணுறீங்க? வருமானம் நிறையா அழியுது இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிப்பாங்கப்பா. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது தப்பு இல்லைல்ல. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் பெரிய முதலீட்டு போனோம் அதை பார்ப்பான்ல. பெரிய முதலீட்டு போடுறவங்க முதல்ல அதை பார்ப்பாங்க. அதுதான் மெயின். டாஸ்மாக் பாதிக்கப்படுது, அதனால தான் பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. நீயே சொல்லிட்டு என் வாயில வர ஸ்டீலோ. பனங்கல் மட்டும் இல்லை, தென்னங்கல், ஈச்சங்கல், இது மாதிரி நிறையா கல் வகைகள் இருக்குது.
எதனால் தடை பண்ணியிருக்காங்கன்னா டாஸ்மார்க்கு கடை ஓடாது, வியாபாரம் ஆகாது, இங்கே வந்து அதிகமாக குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிராமங்களில், குறிப்பாக நம்ம தமிழக மாநிலத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற விழுப்புரம் எல்லா ஏரியாலையுமே பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கள்லாம் குத்துன்னு இருந்தாங்க. அது வந்து எல்லாருமே குடித்தாங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் இருந்தது. ஒரு 5-10 வயசுலேருந்து எல்லாருமே குடிக்கலாம். அது எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம குடிக்க உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும், ஒரு ஃபிட்னஸ்லாம் இருந்தது. அதை வந்து காணாமல் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட ஊர்லெலாம் கூட பனங்கல் கட்டுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஏன் வந்து அதை பண்ண விடாமல் பண்ணுறாங்கன்னா, கிராமங்களில் கள்ளுக்கடை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கிராமங்கள் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் விற்பனை ஆகாது, பிராண்ட் யாரும் குடிக்க வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதில் வந்து போதை மருந்து கலக்குறாங்க, அதனால தான் நாங்கள் மொத்தமாக பேன் இல்லை அவங்க அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. அப்படி சொல்லி அப்படி பண்ணுறாங்க. சில பேர் வந்து போதை பத்தலைன்னு சொல்லிட்டு போய் போய்ட்டு பிரச்சனை பண்ணும்போது சில இடங்களில் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி ஆட்களெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. அது மாதிரி சொல்லி அப்படி ஒரு விளம்பரத்தை படுத்தி விட்றாங்க. அதை விட கொடூரமானது, மோசமானது தான் இந்த டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய பிராண்டி. என்னென்ன இன்னும் சொல்லப்போனால் அந்த டாஸ்மாக் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து 10 ரூபா 20 ரூபா கூட பெறாது. இருக்கக்கூடிய சரக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த டீ கலரில் இருக்க டீ கலரில் 20 ரூபா கூட பெறாது. அதை போய் 150, 200, 300, 400 கொடுத்து குடிக்கிறாங்க. இப்போ கூட அன்றைக்கி பார்த்த மாலை மலரில் இளைஞர்களை கவரும் வண்ணம் பீர் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, பசங்க பொண்ணுங்கள்லாம் வாங்கி குடிக்கும்போது குடிக்க இன்னும் போதை இல்லை, கிக்கு இல்லை. அப்போ இதை விட இது வந்து குடித்தா நல்லா இருக்கும்னா அப்போ இன்னும் இது வந்து பெருகும். அப்படி தான் உள்ளார வந்து அப்படி தான் கொண்டு வந்து நுழைத்துறாங்க. அப்படி தான் வந்து சமூகம் கெட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. பனங்கல் கண்டிப்பாக திறக்கணும். பனங்கல் வேணும், ஈச்சங்கல். இப்போ கேரளாவிலலாம் போனாக்க தென்னங்கல் கிடைக்குது, குடிக்கிறாங்க, ஆரோக்கியமாக தான் இருக்குது. பியூர் கல்லை இறக்கி வேணால் தண்ணி கலப்படம் பண்ணி விற்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் குடிக்க நல்லது தான். அது யாரும் மாற்றலாம் கலக்கிறது இல்லை. மாத்திரையை விட மற்ற விஷயம் அந்த பால்டாயிலை விட மோசமானது தான் இந்த பனங்கல். இப்போ இதுக்கு போராடுறாங்க, அது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். நானே இது சார்ந்த ஒரு அமைப்பு வச்சு நடத்தின்னு இருக்கேன். ஓகே, சூப்பர். தமிழக இளந்தமிழர் இயக்கம்னு சொல்லிட்டு அமைப்பு தொடங்கி அதுக்குன்னு ஒரு கொடி, நீல கலர் கொடி, நடுவில் வந்து 5 முனை கொண்ட நட்சத்திரம், அப்புறம் அந்த பனை மரத்தில் பனை நொங்கு காய்ச்சி தொங்குதுங்களா, எல்லாம் வச்சுருக்கேன். செயல்பட முடியாத சூழல் தான், செயல்படுத்தினதுக்கான வேலைகள் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். அதுதான் கேட்குறேன். எதனால் நல்லதுங்கிறீங்க? உடம்பு எல்லாம் குளிர் சிகிச்சை எல்லாம் நல்லது. வயிறு புண்ணாகாது, கிட்னி ஆகாது, உடம்பு எல்லாமே நல்லது. நம்ம அந்த சாலையை அச்சுன்னு வச்சுக்க சீக்கிரமாக மேலே தான் போகணும். ஓகே. இப்போ கல்லு குடிக்கிறவங்களாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதுதான் கேட்குறேன்.